அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு அக்டோபர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடகம் ராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. இப்ப சனி வக்ரமாயி இருக்கு 9ஆம் பாவகத்துல. பாக்கியஸ்தானத்துல பாவகிரகம் சனி இருந்தாலும் கஷ்டங்களும் கடுமையான முயற்சிகளும் அதன் மூலம்தான் ஆதாயங்களும் பெற முடியும் என்பது ஏற்கனவே நான் சனி பெயர்ச்சி பலன்கள்ல போட்டிருக்கேன். இப்போ இந்த சனி வக்கரமானதுனால பெரும்பாலானோருக்கு சனி வக்கரமாகாம தான் இருக்கும் உங்க ஜாதகத்துல. இப்போ பெரும்பாலானோருக்கு வேலை தொழில கஷ்டங்கள், வேலையில ஒர்க் ப்ரெஷர், இடமாற்ற சிந்தனை, அல்லது திடுதிப்புன்னு வேலை போயிட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள். அதே போல 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி வக்கரமானதுனால உறவு நிலையில் சிக்கல்கள், அதாவது விரும்பி விலகி நடந்தேன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறாமல் இந்த காலகட்டத்தில் விலகி நடக்கக்கூடியதாகவே இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த அக்டோபர் மாசம் என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த குரு 12ஆம் பாவகத்துல இருந்த குரு, விரைய குருவாக இருந்தவர் உங்க ராசிக்கு அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக பெயர்ச்சியாக போறாரு. இந்த அதிசார குரு பெயர்ச்சி அக்டோபர் 18ஆம் தேதி உங்க ராசிக்கு உச்சமாகும். அதே போல இந்த சனிக்கும் பார்வை வருது, 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அந்த வகையில உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி நன்மைகளையும் அதே போல சில தீமைகளையும் செய்யும். ஏன்னா இந்த குரு உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வராரு. ராசியிலேயே குரு, சந்திரன் மேல குரு வரும்போது மாறும் மனம் என்றே சொல்லலாம். அதாவது மனசு மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு குழப்பங்களும் இருந்துகிட்டே இருக்கும், தெளிவில்லாத சிந்தனைகளும் சில பேருக்கு இருக்கும். அதுவும் குறிப்பா புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துலதான் இந்த குரு அதிசாரமா வரப்போறாரு. அந்த வகையில புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் முடிவெடுத்தலில் தாமதங்கள், குழப்பங்கள், கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கும். ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உடல் நலத்துல தொந்தரவுகளும் போகும். அதே போல வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், இடமாற்ற சிந்தனைகளும் ஏற்படும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு கடை மாற்றம் அல்லது தொழில் மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நன்மை அப்படின்னாக்க குறிப்பா உறவு நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நீங்க விரும்பி விலகி நடந்தது, விரும்பியவர் உங்களோட சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது ஏதோ ஒரு வகையில புதிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல கணவன் மனைவி உறவு நிலையில இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ஒன்னாவே இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு டிராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பிள்ளைகளால இருந்து வந்த ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை நீங்கும், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். இந்த குரு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையே பாக்கியத்தை பார்க்கறதுனால இந்த சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா மனைவி வழியில் அல்லது வாழ்க்கை துணைவர் வழியில உங்களுக்கு வீடு வாங்குறது, சொத்துக்கள் கிடைக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சொத்து, வீடு, வாகனம் இவற்றின் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அதே போல புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் பார்க்கறீங்கன்னா வரன்கள் அமையும். திருமணமே கூட அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆவறவர்களும் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் இடைஞ்சல்லாம் இருக்கும். அதாவது உங்களை சுத்தி சில எதிரிகளும் இருப்பார்கள், எதிர்ப்புகளும் இருக்கும். அதுவும் குறிப்பா அந்த எதிர்ப்பு தொல்லையில யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அது மேலதிகாரியா இருக்கலாம், சக பணியாளர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. கடந்த காலத்துல தொல்லை கொடுத்திருந்தவங்க இந்த அக்டோபர் 18க்கு பிறகு கொஞ்சம் தொல்லையில இருந்து நீங்க விடுபட போறீங்க அல்லது தொல்லை கொடுத்தவன ஜெயிக்க போறீங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல முதல் 18 நாள் இருக்கும். அக்டோபர் 18 வரலும் சூரியன் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி வரலும் இருக்கும். இந்த சூரியன் அக்டோபர் 18ஆம் தேதி 4ஆம் பாவகத்துல சென்று நீசமாகும். மாதத்தோட இறுதியில நீச பங்கமாகுது. அதே போல புதனும் செவ்வாயும் 4ஆம் பாவகத்திலேயே மாதம் முழுக்க இருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த 4ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு 10ஆம் பாவகத்தை பார்க்குது. அந்த வகையில தொழில் இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும்.
அதே போல புதனும் சேர்ந்து பாக்குது. அப்போ வேலையில ஒரு இடமாற்றத்துடன் வேலை கிடைக்கும். மேலும் வந்து சில பேர் வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இருந்த இடத்தை விட்டு வேற ஒரு ஊர்ல போய் சென்று வேலை தேடினீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும், அதற்கேற்ற ஆதாயங்களும் வரும். சூரியனை பொறுத்தவரையில இங்க நீச பங்கம் ஆகும்போது மாதத்தோட இறுதியில உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்ற செய்தி வரலாம், அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கூட வரலாம். 2ஆம் அதிபதி சூரியன் நீசம் பெறதுனால செலவுகளும் இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, சில குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, தாயாருக்கு நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும், அல்லது தாயார் வகையில சில பிரச்சனைகள், மாமியார் வகையில சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். தாய் வழி உறவுகளுடன் கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சியற்ற தன்மை ஏற்படும். மேலும் இந்த மாதத்தோட முதல் பகுதியில சுக்கிரன் வந்து 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நடை உடை பாவனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. பாக்குறதுக்கு என்னதான் சோகம் இருந்தாலும் மனசுல முகத்துல அதை காட்டிக்க மாட்டீங்க, முகம் வந்து பிரைட்டாவே இருக்கும். அதே போல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இந்த மாதம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும், அதாவது ஆக்டிவா இருக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் வந்து அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 3ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகுது. இங்க சுக்கிரன் வந்து நீசம் ஆனாலும் இந்த புதன் வந்து 3ஆம் அதிபதி புதன் இங்க வந்து 4ஆம் பாவகத்தில் இருக்கு, சுக்கிரனோட வீட்டுல பரிவர்த்தனை. சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை பெறதுனால சுக்கிரன் நீச பங்கம் ஆகிறாரு. அந்த வகையில 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வலுவாக இருக்கிறான்னு தான் அர்த்தம். அந்த வகையில வந்து எதிர்ப்பாளினரால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். சில பேருக்கு பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு, சில பேருக்கு வந்து புதிய காதல் வரும், சில பேருக்கு வாகனம் புதிதாக வாங்குவீங்க, சிறு தூர பயணம் உங்களுக்கு நண்பர்களுடன் சென்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சோ இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு புகழும் பேரும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சனியோட பார்வை, சனி சுக்கிரன் பார்வை, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில கூட எதிர்ப்புகளை அடக்குவீங்க, எதிரிகளை வீழ்த்துவீங்க, தொழில பெரிய அளவுக்கு டென்ஷன் இருக்காது. இந்த ஆளையும் நவம்பர் 27ஆம் தேதி வரலும் இந்த சனி வக்கரத்துல இருக்கு. இந்த நவம்பர் 27க்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்க மேக்சிமம் தொழில் சம்பந்தமான டென்ஷன்கள் குறைஞ்சிரும், பயப்பட வேண்டியதில்லை. மேலும் இந்த குருவும் பாத்தீங்கன்னாக்க நவம்பர் 11ஆம் தேதி வரலும் உங்க ராசியில தான் இருக்கிறாரு. ராசியில் இருக்கிற வரலுமே பாத்தீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. இடமாற்றம் வருதுனாக நீங்க அதை அனலைஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஒரு இடமாற்றம் வருது, திடீர்னு வேலையில புது வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் போலாமா அப்படின்னாக்க போற இடம் பெட்டரா, அதே போல அங்க வருமானம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு போங்க. உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு போறது பெட்டர். அதே போல இந்த ராசியில குரு வர்றதுனால குழப்பங்கள்லாம் இருக்கும். ஒரு சான்றோர்கள் அல்லது வயதில் மூத்தவர்கள் பெரியவர்களுடைய அட்வைஸை கேட்டு எதுவுமே செயல்படுத்துங்க பாருங்க, உங்களுக்கு அந்த குழப்பங்கள் இல்லாம இருப்பீங்க. இதுதான் சின்ன சின்ன நெகட்டிவ் தான், பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் தான் இந்த குரு ராசியில வர்றதுனால. அதே போல இந்த 6 உச்சமாகறதுனால கடன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் வரும், கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கொடுத்த கடனை வசூலிக்க முடியாம அதுல ஒரு டென்ஷன் வரும். அதுதான். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த 6 பலனையும் செய்யும், 9ஆம் அதிபத்தியத்தோட பலனையும் செய்யும். அந்த வகையில வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இந்த அதிசார குரு பெயர்ச்சியால நவம்பர் 11ஆம் தேதி வரலும் இந்த குரு உங்க ராசியில் இருக்கும். அதன் பிறகு வக்ரம் பெற்று மீண்டும் மிதுனத்துக்கு ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு போகுது. அதை பத்தி அந்த நவம்பர் மாத பலன்களை நாம பார்க்கலாம். இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதே போல கேது வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. சோ சில இடங்கள்ல குறிப்பா இந்த குடும்ப உறவுகள், வாழ்க்கை துணைவரின் உறவுகள், அல்லது சில பேர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. சில நேரங்கள்ல நீங்க பேசுறதுனால மற்றவங்களுடைய மனம் புண்படலாம், அல்லது நீங்க பேசுறது தவறாக எடுத்துக்கொண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம் இதன் மூலம். அதனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கையிருப்பு நிறைய பணம் செலவாகும், எவ்வளவுதான் சம்பாரிச்சாலையும் கையில எதுவுமே தங்க மாட்டேன்தே அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பிள்ளைகள் வகையில வந்து மகிழ்ச்சி தான், ஆனாலும் பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நிறையவே ஏற்படும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சில பேருக்குள்ள தொலைதூர பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்தும், திடீர்னு பணமும் வரும். அதே போல கேது வந்து பணத்தை செலவு பண்ண வைப்பாரு. அதோட 4ஆம் பாவகத்துல உங்களுக்கு புதன் இருக்கிறது, வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை தான் கொடுக்கும், பிரச்சனை கிடையாது. தாயாருக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க, தாயாரின் உடல்நலத்துக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குறிப்பா உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் உங்களோடும் பேச வரலாம், அல்லது
உங்களோடு பழகி நல்லா இருந்த ஒரு காதல் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் அந்த சமரசம் ஆகும். சண்டை சச்சரவுகளுக்கு சமரசங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலையில கூட சமரசம் ஏற்படும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பிரிந்து இருந்திருந்தீங்கன்னா கூட, சப்போஸ் தற்காலிக பிரிவு பிரிஞ்சிருக்கீங்க, தோஷம்லாம் இல்லைன்னா கூட இப்ப சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் பெரிய அளவுக்கு சச்சரவுகள் இல்லை, மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க, நல்ல தாம்பத்தியம் கிடைக்கும். அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினர் உறவு, அஃபையர் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பூச நட்சத்திரத்தில் பிறர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்க அல்லது திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா வரன்கள் அமையும், கல்யாணமே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடனான விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும், கன்ஃபியூஷன் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. வேலையில இடமாற்றங்கள் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள், வாழ்க்கை துணைவர் மூலம் ஆதாயங்கள், அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினருடைய நட்பு, உங்களை விட்டு பிரிந்து போன உறவு மீண்டும் வர்றது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய மனம் மாறும், ஒரு நல்ல விஷயத்துல மாறலாம், குழப்பங்களாகவும் மாறலாம். அதாவது தெளிவான ஒரு மனநிலை மேக்சிமம் வரும். ஆனாலும் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பங்களாகவே இருக்கும். அதனால இந்த குழப்பத்தை விட்டுட்டு நீங்க போல்டா இறங்குங்க, செயல்படுங்க, கண்டிப்பா வெற்றி உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா மண் மனை விவசாயம் சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தன்வீட்டிய பாக்குறாரு. அந்த வகையில நீர் சம்பந்தமான தொழில், ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில், அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, அரசு பணியில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் ஐடி சாப்ட்வேர் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாக இருக்கும். மேலும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்ற செய்தியோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்தியோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள், அண்டை அயலார்கள் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல இருந்த எதிர்ப்புகள் நீங்கி உங்கள் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயங்கள் வரும். அதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். உங்களுக்கு இந்த சனி கொடுக்கக்கூடிய கடுமையை இந்த குரு பகவான் குறைப்பார். அந்த வகையில இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடியலனாலே வீட்லயே முருகனை வழிபாடு செய்யுங்க. ஒரு முருகன் செலவு வாங்கி வச்சுட்டு டெய்லி முருகனை வழிபாடு செய்யறது நல்லது. கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்துக்கு இறை வழிபாடு, அந்தந்த மதத்தில் இருப்பவர்கள் அந்தந்த இறை வழிபாடை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய துன்பங்களை கடந்து மிக நன்றாகவே இருப்போம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.